ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கவிஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் வந்து ராகி இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ராகி மாவு 2 கப் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான உப்பை இதில் சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். தண்ணி நல்லா கொதிக்கணும், அந்த தண்ணியை தான் ஊற்றணும். இப்படி ஒரு கரண்டி, ஒரு மரக்கரண்டி அந்த மாதிரி இருந்ததுன்னா மிக்ஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கப்போ இதை இப்போ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். தண்ணியெல்லாம் எதுவும் விடக்கூடாது, அதில் இருக்க நமக்கு அதுவே போதுமானது. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நான் இடியாப்ப குழாயில் வந்து இந்த இதில் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதில் இப்போ நம்ம போட்டுடலாம். நான் இந்த பிளேட்டில் தான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம வந்து இடியாப்பம் இதில் பிழிஞ்சிடலாம். நீங்கள் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டுக்கு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பிழியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 3-4 சுற்றி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது இப்போ குக்கரில் வச்சு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். இடியாப்பம் இப்போ குக்கர்லேருந்து எடுத்தாச்சு. ரொம்ப சூடாக இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணி இதை எடுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆறி இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்படி மேலே ஒட்டின மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா தனியாக வந்துடும். இந்த மாதிரி பாருங்கள், நம்மளோட சாஃப்டாக எவ்வளோ சாஃப்டாக வந்து நம்ம இடியாப்பம் ரெடியாக இருக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ இடியாப்பம் ஒயிட் குருமா இதுக்கு நான் சேர்த்து கொடுத்துருக்கேன். நீங்கள் தேங்காய் பாலும் யூஸ் பண்ணால் இந்த ஒயிட் குருமா ரெசிபி வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.